ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாள் கழிச்சு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கோம். ஒரு அரசு வேலைவாய்ப்பை பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலையோ அவங்களாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் அப்ளை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தையும் நீங்கள் வந்து 10th 12th டிப்ளமோ டிகிரி என்ன படிச்ச ஜாப்க்கு எலிஜிபிள் தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் 20,000 ஸ்டார்ட் ஆகுது. அது போக எக்கச்சக்க அலவன்சஸ் இருக்குது. இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம் ஃபீயோ கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு மட்டும்தான் அந்த ஜாப்க்கு வந்து ஆட்டோ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்னன்னா February மாதம் 17 தான் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட்டு. இதுக்கு வந்து ஆஃப்லைன் மோடில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது போஸ்ட் மூலம் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். சரி வாங்க, இந்த ஜாப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட்டுக்குலாம் ஆட்டோ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சேலரி என்ன, எல்லாத்தையும் நம்ம தெளிவாக இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது வரைக்கும் யாரெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உடனே அவங்க வந்து சேரும். சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தான் வந்திருக்கு. இதில் வந்து என்ன டிபார்ட்மெண்ட் கீழே வந்து ஆட்டோ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி டிபார்ட்மெண்ட் கீழே வந்து ஆட்டோ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து என்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, February மாதம் 8ஆம் தேதியிலேருந்து February மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டுக்கான டேரக்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துட்டு அந்த பேஜுக்கு வந்துடலாம். இதில் வந்து வியூன்னு போட்டிருக்கிறது வந்து இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி வாங்க, இந்த ஜாப் பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் வந்து ஃபஸ்ட் நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் வந்து நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஃபோட்டோ ஓடிட்டு கீழே வந்து விண்ணப்பத்தாரோட பெயர், அதுக்கப்புறம் தந்தை பெயர், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் வயது, அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் உங்களோட கரண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் நம்பர், ஃபோன் நம்பர், ஒருவேளை உங்கள்கிட்ட வந்து இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வந்து டிரான்ஸ்ஜெண்டரோ இல்லைனா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து கீழே சைன் பண்ணி நான் இதுக்கான அட்ரஸ் வந்து நான் சொல்கிறேன். அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து February மாதம் 17ஆம் தேதிக்குள்ளே அவங்க கைக்கு வந்து நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்லேயோ இல்லைனா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட்லேயோ போய் அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இதில் வந்து இவங்க என்னென்ன போஸ்ட்டுக்குலாம் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, மொத்தம் வந்து 18 விதமான போஸ்ட்டுக்கு வந்து ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற கடைசி டேட் இன்றைக்கினா February மாதம் 17ஆம் தேதி சாயந்தரம் 5:45 நமக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த போஸ்ட் வந்து நம்ம கைக்கு சேர்கிற மாதிரி இருக்கணும். இதில் வந்து என்னென்ன போஸ்ட்டுக்குலாம் அப்ளை பண்ணலாம்னா, ஃபஸ்ட் வந்து ஆயுஷ் டாக்டர், அதாவது சித்தாலை கேட்டிருக்காங்க. மொத்தம் வந்து 2 வேகன்சி கேட்டிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிகிரி இன் BSMS வந்து முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து மாதம் வந்து 40,000 சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் OC கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 18லேருந்து 32 வயசு வரைக்கும், BC MBCக்கு வந்து 18லேருந்து 34 வயசுக்குள்ளேயும், SC and ST கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 18லேருந்து 37 வயசு வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்பென்சர், இதுவும் சித்தால தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து மொத்தம் வந்து 3 வேகன்சி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து டிஃபார்ம் அப்படின்னா இன்டெகிரேட்டட் ஃபார்மசிஸ்ட் வந்து முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 750 அப்படிங்கிற பேசிஸில் வந்து சேலரி கொடுக்காங்க. இதுக்கும் அதே ஏஜ் லிமிட்டு தான். அதுக்கப்புறம் தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட், இது வந்து சித்தால, இது மேல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து SSLC இல்லைனா HSC, அதாவது நர்சிங் தெரப்பிஸ்ட் வந்து முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டரில் வந்து கண்டிப்பாக நீங்கள் முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,000 வந்து கொடுக்காங்க ஒரு மாதத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து மல்டி பர்பஸ் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க. இது சித்தால கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து வெறும் 5 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மல்டி பர்பஸ் ஒர்க்கர்லேயே யுனானியில் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுவே மல்டி பர்பஸ் ஒர்க்கரில் யோகா அண்ட் நேச்சுரோபதி வந்து ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த 3த்துக்குமே வந்து ஒரே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான், 8th பாஸ் பண்ணியிருக்கணும். அது போக உங்களுக்கு வந்து தமிழில் வந்து எழுத படிக்க தெரியும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 300 மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து 35 வயசுக்கு உள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் எலிஜிபிள் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து சிவாங் செக்யூரிட்டி கார்டுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இதுக்கு வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இதுக்கும் தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும். இதுக்கான சேலரி வந்து மாதம் வந்து 8,500 வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 50 வயசுக்கு உள்ளே இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து மொத்தம் வந்து 4 வேகன்சி இருக்குது. இதுக்கும் சேம் அதே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான், 8th படிச்சுக்கணும், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். இதுக்கும் 8,500 வந்து கொடுக்காங்க ஒரு மாதத்துக்கு. 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும் தான் எலிஜிபிள். அதுக்கப்புறம் சோஷியல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் வந்து மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் வந்து முடிச்சுக்கணும். இதுக்கு வந்து மாதம் வந்து 23,700 வரைக்கும் கொடுக்காங்க. இதுக்கு வந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க எலிஜிபிள். அதுக்கப்புறம்
ஃபிசியோதெரபிஸ்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி வந்து முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது போக 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிசேரபிள் தான். ஸோ இருந்தாலும் இதனால் பிரச்சனை கிடையாது. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் மாதம் வந்து 13,000 ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு வந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க. செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் 2 வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இதுக்கு மாதம் 8,500 கொடுக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க வந்து எலிஜிபிள். அதுக்கப்புறம் கவுன்சிலர் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி இதாக இருக்குது. இதுக்கு வந்து டிகிரி இன் சைக்காலஜி முடிச்சுக்கணும், அதுவும் BA. இதுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் 18,000 வந்து கொடுக்காங்க மாதத்துக்கு. 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க எலிஜிபிள். அதுக்கப்புறம் சானிட்டரி ஒர்க்கர் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 3 வேகன்சி இருக்குது. 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இதுக்கான சேலரி வந்து 8,500 வந்து கொடுக்காங்க ஒரு மாதத்துக்கு. 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க வந்து எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பீச் தெரபிஸ்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கும் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் வந்து டிப்ளமோ இன் ட்ரைனிங் யங் டெஃப் அண்ட் ஹியரிங் ஹேண்டிகேப்ட் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 17,000 ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 35 வயசுக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கப்புறம் வந்து OT அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இதுக்கு வந்து 3 months OT டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து முடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து 11,200 கொடுக்காங்க. 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும் தான் எலிஜிபிள். அதுக்கப்புறம் ரேடியோகிராஃபர் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி தான். இதுக்கு வந்து நீங்கள் வந்து NRHM நார்ம்ஸ் படி நீங்கள் வந்து BSc ரேடியோகிராஃபி வந்து முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து 13,300 கொடுக்காங்க. அதுக்கப்புறம் லேப்டெக் கிரேட் 3 கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் வந்து NRHM நார்ம்ஸ் படி நீங்கள் வந்து 12th அதுக்கப்புறம் வந்து DMLT முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 13,000 சேலரி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து கிரேட் 2 கேட்டிருக்காங்க. இதுக்கும் ஒரே ஒரு வேகன்சி தான் கேட்டிருக்காங்க. இதுக்கும் NRHM வந்து நார்ம்ஸ் படி நீங்கள் வந்து 12th அதுக்கப்புறம் வந்து மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கோர்ஸ் வந்து முடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து 14,000 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃபரி இதுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து 10th முடிச்சிருக்கணும். அது வந்து எப்போ வந்து முடிச்சிருக்கணும்னா 15/11/2012 முன்னாடியே நீங்கள் வந்து 10th முடிச்சிருக்கணும். அதே மாதிரி +2 வந்து அதே டேட்டுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து 12th வந்து முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது போக நீங்கள் கண்டிப்பாக வந்து மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து முடிச்சுக்கணும். அதுவும் ஃபீமேலுக்கு மட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 14,000 ஸ்டார்ட் ஆகுது. மொத்த வேகன்சிஸை பொறுத்தவரை மொத்தம் வந்து 32 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டேரெக்டாக கொண்டு போய் கொடுக்கலாம். அப்படின்னா தபால் மூலமாகவும் அனுப்பலாம். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண கடைசி டேட் இன்றைக்கினா February மாதம் 17ஆம் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கான அட்ரஸ் என்னென்னா கீழே கொடுத்துருக்காங்களே, உறுப்பினர் செயலாளர் அல்லது துணை இயக்குனர் சுகாதார பணிகள் மாவட்ட நலவாழ்வு சங்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.